ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சண்டே. இன்னையோட மினி விளாக் தான் பார்க்க போகிறோம். எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா பாத்திர கடைக்கு. இன்றைய காலகட்டத்தில் நம்ம வீட்டில் உள்ள எல்லா பொருளையும் காம்பேக்டாக வைக்கணும்னு சொல்லிட்டு சின்ன சின்னதாக சொப்பு ஜாமான் மாதிரி வாங்க ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கு நான் அம்மிக்கெல்லாம் ஆட்டுக்கல்லுமா அப்படின்னு கேட்காதீங்க. வாடகை வீட்டில் இருந்தோம்னா அதுக்கேற்ற மாதிரி தான் வாங்கிக்க முடியும். ஆனால் இது எனக்கு வாங்கலைங்க, எங்கள் பக்கத்து வீட்டுக்காரவங்க நீ வச்சிருக்க மாதிரியே வேணும்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்டாங்க. அதனால வாங்க போயிருந்தோம். வெளில வந்தாலே சாப்பிடணும் இல்லையா, ஆனால் நம்ம பட்ஜெட்டுக்குள்ளேயே சாப்பிட்டு முடிக்கணும். அதுக்கு ஒரே இடம் ட்ரிப்ளஸ் தாங்க. சரி, ட்ரிப்ளஸ்க்குள்ளே போயாச்சு. சரி, ஒரு ஜூஸ் குடிச்சிட்டு போகலான்னு பார்த்தா கரும்பு ஜூஸ் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. சரி, நமக்கு இன்றைக்கி இந்த ஜூஸ் தான் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜூஸையும் குடிச்சு முடிச்சாச்சு. கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணேன். ஏன்னு கேட்குறீங்களா, பாப்பா பன்னு சாப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க. இருமான்னு சொன்னதுனால கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணோம். பாப்பாவுக்கு இந்த பொம்மைனாலே முன்னாடியெல்லாம் பயம், ஆனால் இப்போ எப்படி தான் உட்காந்துருக்காங்கன்னு தெரியல, தைரியம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடிலாம் 100 ரூபா வச்சுருந்தோம்னா ட்ரிப்ளஸில் 2 பேர் நல்லா தாராளமாக சாப்பிட்டுட்டு வரலாம். ஆனால் இப்போ குவான்டிட்டியும் கம்மியாயிருச்சு, குவாலிட்டியும் கம்மியாயிருச்சு. பாப்பாவை ரொம்ப நேரம் விளையாட விட்டாச்சா, அதுக்கப்புறமா சாப்பிட்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். மெனுவை பார்த்து நாங்கள் எங்களுக்கு பிடிச்ச சாப்பாடை பில் போட்டு க்யூவில் நின்று வாங்க ஆரம்பிச்சிட்டோம். பாப்பாவுக்கு பூரி தான் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. சாப்பிட்டு முடிச்சு நல்லா ஒரு பிரெட் பாக்கெட் வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். டாட்டா, பை பை.